குட் மார்னிங். காலை வணக்கம். பனி உழுது பாருங்கள். பனி உழுந்து தரையெல்லாம் எவ்வளோ ஈரமாக இருக்குது பார்த்தீங்களா? இதில் லைட்டாக கொடி தொளிச்சிட்டு கோலம் போட்டுட்டு வந்தாச்சு. உள்ளே வந்தோடனே சாப்பாடு வச்சாச்சு. சோறு இங்கிட்டு வெந்துக்கிட்டு இருக்குது. இந்த சைடு பருப்பு வேக வச்சுருக்கிறேன். அதுக்கு இடையில உருளைக்கிழங்கை கட் பண்ணி பருப்பு வெந்தோடனே உருளைக்கிழங்கை தாளித்து விட்டாச்சு. தாளித்து விட்டுரும்போது இங்கிட்டு சோறும் வெந்துருச்சு. அந்த சோறு எடுத்து கவுத்தியாச்சு. நாங்கள் எப்போயுமே சாப்பாடு வேக வச்சு வடித்து தான் சாப்பிடுவோமே தவிர குக்கர்லலாம் வைக்க மாட்டோம். இப்போ இந்த பனியாக இருக்கிறதுனால பாப்பாவுக்கு குளிக்கிறதுக்கு வெந்நீயும் போட்டாச்சு. இந்த குளிரில் வெந்நீர் இருந்தால் மட்டும்தான் குளிக்க முடியுது நம்மளாலேயே காலையில். அதனால் குழந்தைன்னு சொல்லிட்டு அவளுக்கு குளிக்க வெந்நீர் வச்சாச்சு. இந்த சைடு முருங்கை பீன்ஸு கேரட் பொரியலுக்கு கடுகுளுந்தம் பருப்பு வெங்காயம் போட்டு வதக்கிக்கிட்டு இருக்கிறேன். இங்கிட்டு முருங்கை பீன்ஸும் கேரட்டும் வேக வச்சு உப்பு போட்டு வடித்து வச்சுருக்கிறேன். மிக்ஸி சாரில் கொஞ்சம் தேங்காய், பச்சை மிளகாய், சீரகம் போட்டு கொரன்னு அரைச்சி வச்சுருக்கேன். இதையும் போட்டு கிண்ணோம்னா சூப்பராக இருக்கும். இதுக்கு இடையில மணியை பார்த்திங்கன்னா மணி 8 ஆயிடுச்சு. மணி 8 ஆயிடுச்சு. பாப்பா எந்திரிம்மா, ஸ்கூலுக்கு போகணும், லேட் ஆகுது, எந்திரினோன்னா அவளால் எந்திரிக்க முடியுதான்னு பாருங்களேன். அவள் கண்ணை பாருங்களேன், அவளால் முழிக்கவே முடியல. மணி 8 ஆகும். இந்த குளிருக்கு நம்மளுக்கே தூக்கம் வருது. குட்டி குழந்தைங்களுக்கு சொல்லையா வேணும்? நல்ல தூக்கம் நெளிச்சு விட்றத பாருங்கள். செம்ம டயர்டாக தூங்கிக்கிட்டு இருக்குதா. பாடி செம்ம டயர்டு. அவங்க அப்பாவை எங்கேன்னு கேட்குறீங்களா? அவங்க அப்பா எந்திரிச்சிட்டாங்க. எந்திரிச்சு அவங்க அப்பா கிளம்பிக்கிட்டு இருக்காங்க வேலைக்கு. அதுக்கு இடையில இவளையும் அவங்க அப்பா தான் குளிக்க வைப்பாங்க. அதுக்கிடையில் நான் தோசை சுட்டு சாம்பார் ரெடி பண்ணி பாப்பாவுக்கு டிஃபன் பாக்ஸில் சாப்பாடு ரெடி பண்ணிட்டேன். சாம்பார் சாதம் வச்சு உருளைக்கிழங்கு கொண்டு போனால் அது வேண்டாமா அவங்களுக்கு. உருளைக்கிழங்கு சாதம் மட்டும் போதும். நான் மதியம் அதாவது ஈவினிங் ஸ்கூல் விட்டு வந்தான்னா சாப்பிடும்போது நான் சாம்பார், முருங்கை பீன்ஸ் இதெல்லாம் சாப்பிட்டுக்கிறேன். இப்போ உருளைக்கிழங்கு மட்டும் போதும்னு சொல்லி அவள் எடுத்துக்கிட்டு அவங்க அப்பா கூட ஸ்கூலுக்கு போயிட்டா. அவளை கொண்டு போய் ஸ்கூலில் விட்டுட்டு வந்தோடனே அவங்க அப்பாவுக்கு ஒரு கிளாஸ் டீ போட்டு கொடுத்தேன். அதை குடிச்சிட்டு அவங்க அப்பாவும் வேலைக்கு கிளம்பிட்டாங்க. இதுக்கு இடையில வாஷிங் மிஷினில் துணியை போட்டு துவைக்க போட்டுட்டு நம்மளும் ரெடி ஆகிட்டு நம்ம சாப்பிட உட்கார மணி 10:30. என்னடா ரெடி ஆகிட்டு சாப்பிட உட்காருறீங்கன்னு கேட்டிங்கன்னா, ஆமாம், 10:30 மணிக்கு ரெடி ஆகி நம்ம சாப்பிட்டுட்டோம்னா அதுக்கடுத்து நம்ம வேலைகளை நம்ம பார்க்கலாம். இவ்வளோ நேரம் வீட்டு வேலை முடிஞ்சிச்சு. ஏதோ நம்மளால் முடிஞ்சது ஒரு சின்ன தொழில், கைத்தொழில் நம்ம கற்றுக்கிட்டோம்னா நம்ம கையில் 2 வருமானம் வரும் இல்லையா? அதனால் பக்கத்தில் இருக்கிறவங்ககிட்டலாம் சொன்னோம்னா நம்மளுக்கு தைக்க கொண்டு வந்து கொடுப்பாங்க. இந்த சேரீ ஒன்று ஓரம் அடிக்கணும். இந்த சேரீயை ஓரம் அடித்து வச்சுட்டு நம்ம ஒரு ப்ளவுஸ் தைக்கணும். ஒரு ப்ளவுஸு தைச்சி முடிச்சிடுவேன். மணி இப்போ 11 மணி தான் ஆகுது. 10:30 மணிக்கு சாப்பிட்டேன். அப்புறம் போய் துணியை காய போட்டு வந்தேன். மணி 11 ஆகுது. இப்போ உட்காந்து இந்த ஒரு ப்ளவுஸை தைச்சோம்னா நம்ம 1 ஹவரில் தைச்சி முடிச்சிடுவோம். தைச்சி முடித்த பிறகு இவ்வளோ நேரம் நம்ம பிளங்கின பாத்திரம் இருக்கும் இல்லையா, அதை கழுவிட்டு நம்ம சாப்பிட்டுட்டு மணி அப்படியே ஆகிடும். மணி எத்தனை மணி ஆயிடும்னா 3:30 மணி ஆயிடும். 3:20க்கெல்லாம் பாப்பாவை கூப்பிட்றதுக்கு ஸ்கூலுக்கு நம்ம போய் ஆகணும். நம்ம வீட்டில் சும்மா இருக்கிற டயத்தில் இப்போ காலையிலேயே சமையல்லாம் முடிஞ்சிருது. அப்போ நம்ம என்ன பண்ணுறது? சும்மா ஏன் இருக்கணும்? ஏதோ ஒரு ப்ளவுஸ் தைச்சா கூட போதும்ல. இதெல்லாம் லைனிங் ப்ளவுஸ் தாங்க. 1 தைச்சா போதும். ஒரு சேலை ஓரம் அடித்தா போதும். நம்மளுக்கு ஏதோ வருமானம் வரும். நம்ம வீட்டு செலவுக்கும் கொஞ்சம் நம்ம கை கொடுத்த மாதிரி இருக்கும் இல்லையா? நம்ம வீட்டுக்காருக்கும் நம்ம உதவுன மாதிரி இருக்கும். நம்ம பிள்ளைங்களுக்கும் நம்ம உதவுன மாதிரி இருக்கும். நம்மளுக்கே எல்லா செலவுக்கும் திடீர்னு ஒரு செலவு வந்தால் அதை எடுத்து நம்ம செலவழிக்கிற மாதிரி இருக்கும். ஓகே, பாய்.